சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. ஷலோம். நாம ஜெருசலேம்ல இருக்கிறோம். இன்னும் துல்லியமா சொன்னா ஒரு காலத்துல ஆலயம் இருந்த அதே இடத்துலதான் இருக்கிறோம். இப்போது எக்காலத்தை ஊதுங்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் வாசித்தோம். முதலாவதாக அந்த எக்காலம் என்பது இன்று நமக்கு தெரிந்த வகையிலான எக்காலம் அல்ல, அது ஒரு ஷோஃபார் என்பதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். மேலும் ஷோஃபர் என்பது ஏதோ ஒரு இடத்திலிருந்தோ யாராலோ அல்லது ஒருவர் விரும்பிய இடத்திலிருந்தோ ஊதப்படுவதில்லை. ஷோஃபாரை ஊதுவதற்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருந்தது. ஆசாரியர்கள் மட்டுமே அதை ஊதுவார்கள். இங்கே நம்மிடம் இருப்பது அந்த கல்லின் ஒரு துண்டு. கிபி 70ஆம் ஆண்டில் ரோமானியர்களால் 2ஆம் ஆலயம் அழிக்கப்பட்ட போது மேலே இருந்த அந்த மூலையிலிருந்து இந்த கல் கீழே விழுந்தது. மேலும் இங்கே உள்ள இந்த கல்லில் ஒரு கல்வெட்டு உள்ளது. இதில் எல்பேட் அட்டிகாயிலே என்று எழுதப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் இதுவே அந்த இடம். பாருங்கள், ஆசாரியர் தனது காலை வைக்கும் இடம் இதுதான். அவர் இங்கே ஏறி வருவார். இதுதான் அந்த ஆசாரியர் தனது ஷோஃபாரை ஊதும் இடமாக இருந்தது. அந்த ஷோஃபார் ஊதப்படுதல் என்பது என்ன? அதை ஊதுவதற்கு ஏன் ஒரு குறிப்பிட்ட இடம் இருந்தது? மேலும் அதை ஊதுவதற்கு ஏன் ஒரு குறிப்பிட்ட நபர் இருந்தார்? ஏன்னா சற்று கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் யோவேலின் காலத்தில், அதாவது பண்டைய இஸ்ரவேல் மக்களின் காலத்தில் இருந்திருந்தால் ஷோஃபாரின் சத்தத்தை கேட்கும்போது, நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட ஷோஃபாரின் சத்தத்தை கேட்டவுடனே நீங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே விட்டுவிட்டு உடனடியாக ஆலயத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு வந்து சேருவார்கள். ஷோஃபார் 2 சந்தர்ப்பங்களில் மட்டுமே ஊதப்பட்டது. முதலாவது போரை அறிவிப்பது, 2வது சபையாரை கூட்டுவது. ஆகவே எக்காலத்தின் சத்தத்தை கேட்டவுடன் மக்கள் தாங்கள் செய்து கொண்டிருந்ததை உடனடியாக நிறுத்தி கையில் வைத்திருந்த எதையும் கீழே போட்டுவிட்டு நேராக ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிக்கு வருவார்கள். ஏனெனில் அங்கேதான் போர் அறிவிப்போ அல்லது சபையாருக்கான ஏதேனும் ஒரு முக்கியமான செய்தியோ அறிவிக்கப்படும். யோவேல் சொல்வதும் அதுதான், எக்காலம் ஊதும்படி. ஏனென்றால் அந்த இடத்திலிருந்து எக்காலம் ஊதுவதால் அதன் சத்தம் எருசலேம் முழுவதும் பரவும். எக்காலத்தின் சத்தம், நீங்கள் செய்து கொண்டிருப்பதை நிறுத்துங்கள். உடனடியாக தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் இடத்திற்கு வந்து அங்கு செய்யப்படும் அறிவிப்பை கேளுங்கள். அப்பொழுது நீங்கள் அதற்கேற்ப செயல்படுவீர்கள் என்று உணர்த்தியது. ஒன்று மட்டும் நிச்சயம், இப்பொழுது எக்காலம் முழங்குகிறது. அது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி என அழைக்கப்படுகிறது. எக்காலம் முழங்குகிறது, அறிவிப்பு வர இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்குள் வருமாறு உங்களுக்கான அழைப்பு ஏற்கனவே விடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் நீங்கள் இந்த துன்பத்தில் நிலைத்திருப்பதை தேவன் விரும்பவில்லை. மக்கள் துன்பப்படுவதை தேவன் விரும்பவில்லை. அதே அழைப்பு தான் இப்போதும் விடுக்கப்படுகிறது. ஷோஃபார் முழங்குகிறது, எக்காலம் முழங்குகிறது. சீயோன் மலையிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் நேரடியாக உங்களிடம் இங்கே சீயோனுக்கு வாருங்கள். பாய் பாய். மிக சரியாக இன்றும் தேவன் எக்காலத்தை ஊதுகிறவராயிருக்கிறார், நம்மை எச்சரிக்கும்படியாக. இந்த நேரம் நீங்க இந்த சாட்சியை இந்த இடத்துல பார்க்கும்படியா நான் இந்த இடத்துல விரும்புறேன். ஏன்னா 2வது எக்காலம் ஊதப்படும் பொழுது இந்த வீடியோல நீங்க பார்த்தது போல ஜனங்கள் எல்லா வேலைகளையும் நிறுத்தி உடனடியாய் கவனம் செலுத்த வேண்டியதற்காய் ஊதப்படுகிறது. இந்த நேரம் அதுதான் தேவன் உங்களை செய்ய விரும்புறார். இந்த சாட்சியை கூர்ந்து கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக. ఖచ్చితంగా మీరు ఈ సమయం ఆలకించచ్చు. బూరలు శబ్దం ఊదబడుతున్నాయి. ఎందుకు బూరలు శబ్దం ఊదబడుతున్నాయి? వాళ్ళు ఏ పని చేసినా సరే అన్ని వదిలేసి వాళ్ళు దేవుని శబ్దాన్ని వినేదానికి వస్తారు. అందువలనే ఈ సమయం, ఈ సాక్ష్యం మూలముగా మీరు ఆలకించచ్చు దేవుడు ఎలాగా ఈ యొక్క బూరలు ఊదుతున్నారు, వీళ్ళ జీవితం ఎలా మారింది. 2024 அக்டோபர் 28ஆம் தேதி இரவு ஒரு கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்ப்புற பாதைக்குள்ள நுழைந்து மோட்டார் சைக்கிள் மீது மோதும் துல்லியமான தருணத்தை பாதுகாப்பு கேமரா பதிவு செய்கிறது. எரிக்கிற்கே சுயநினைவிழந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர் கீழே விழுகிறார். மோதலின் வேகத்தால் ஹெல்மெட் சாலையின் மறுபுறத்திற்கு தூக்கி எறியப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர் ஜெரமியாஸ் எவாஞ்சலிஸ்டா டா சில்வா ஆவார்.
நள்ளிரவு நெருங்கிய போது அவருக்கு போன் செய்தேன். ஆனால் அவர் பதிலளிக்கவில்லை. நான் தொடர்ந்து போன் செய்து கொண்டே இருந்தேன். அவர் எனக்காக காத்திருப்பார் என்று எதிர்பார்த்தேன். அதிகாலை 4 அல்லது 5 மணி அளவில் நான் அவரை தேடி வெளியே சென்றேன். நான் வீட்டிற்கு மிக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கு சென்றபோது அவரை பற்றிய எந்த விவரமும் இல்லை. மேலும் அந்த வேதனை ஒவ்வொரு மணி நேரமும் அதிகரித்து கொண்டே இருந்தது. கடைசி மருத்துவமனையின் கடைசி அறை கதவை தட்டிய போது அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், உங்கள் கணவர் அனுமதிக்கப்பட்ட அதே இரவில் 2 மோட்டார் சைக்கிள் விபத்துகளும் நடந்தன. அதில் 2 உயிரிழந்து விட்டனர். அவர் உண்மையில் என் கணவர்தானா என்று சென்று பார்ப்பதற்காக அவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள். ஒரு அறையை கடந்து சென்று கொண்டிருந்த போது நான் பக்கவாட்டில் பார்த்ததில் என் கணவரின் கால்களை வைத்து அவரை அடையாளம் கண்டு கொண்டேன். ஏனென்றால் ஸ்ட்ரெச்சரில் இருந்து அவருடைய கால் வெளியே தொங்கிக் கொண்டிருந்தது. அங்கே அவருடைய கால் விரல்களை நான் அடையாளம் கண்டு கொண்டேன். உடனே நான் மருத்துவரிடம், டாக்டர், அவர் என் கணவர் என்று சொன்னேன். அவர்கள் என்னை பிடித்துக் கொண்டிருந்த போதிலும் நான் சட்டென்று அவர்களிடமிருந்து விடுபட்டு என் கணவரை நோக்கிச் சென்றேன். என் கணவருக்கு அருகில் சென்ற போது மிகவும் துயரமான ஒரு காட்சியை கண்டேன். அவருடைய முகம் முற்றிலும் சிதைந்து போயிருந்தது. இங்கே அவரது தாடையில் 4 எலும்பு முறிவுகள் இருந்தன. அவரது நாக்கை 2ஆக வெட்டி கொண்டிருந்ததால் அது வெளியே நீட்டிக் கொண்டிருந்தது. அவரது நுரையீரல் துளையிடப்பட்டிருந்தது. அதன் பிறகு இடுப்பு எலும்பு உடைந்ததை தவிர அவனது பிறப்புறுப்பும் சரியாக நடுவே பிளந்திருந்ததாக மருத்துவர் கூறினார். அவரது உள்ளுறுப்புகள் முற்றிலும் சிதைந்து போயிருந்தன. அப்போது மருத்துவர், நாங்கள் அவரை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப் போகிறோம் என்று கூறினார். அந்த நேரம் வரை அவர் அங்கேயே இருந்தாரா? அவர் அங்குள்ள தனி அறையில் இருந்தார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் 15 நாட்கள் இருந்த பிறகு அவர் உடலிலிருந்து துர்நாற்றம் வீசத் தொடங்கியது. அவர் தனது தாடையில் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளச் சென்றார். அப்போது ஒரு மருத்துவர் என்னிடம் வந்து, நீங்கள் தேவனை நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு நான் ஆம் என்று கூறினேன். பிறகு அவர், சரி, அப்படியானால் இந்த இளைஞர் மீண்டும் முத்தமிட முடியுமா என்று பார்ப்பதற்காக எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய போகிறோம் என்று கூறினார். டாக்டர் அப்படி சொன்னாரா? ஆமாம் பாஸ்டர். மேலும் அவர் என்னிடம், கெல்லி, உங்கள் கணவர் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று கூறினார். தருவாக அந்த நேரத்தில் எனக்குள் ஒரு கோபம் எழுந்தது. ஆனால் அந்த தருணத்திலேயே நான் அதை கடிந்து கொண்டு என் விசுவாசத்தை பயன்படுத்தினேன். நான் அதை கடிந்து கொள்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறினேன். அவர் இந்த அறுவை சிகிச்சையிலிருந்து நலமுடன் வெளிவருவார். இந்த அறுவை சிகிச்சை மிகச் சிறப்பாக அமையும். அதன்படியே அவருக்கு அறுவை சிகிச்சை நடந்தது. அனைத்தும் சிறப்பாக அமைந்தன. இப்போது அவரது உடலில் இருந்த வடிகால் குழாய்களும் அகற்றப்பட்டு விட்டன. 15 நாட்களுக்கு பிறகு அவர் கண் விழித்தார். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மேல் நோக்கியவாறே அப்படியே படுத்திருந்தார். ஜெரமியா மரணத்திலிருந்து தப்பினாலும் மிகவும் மோசமான விளைவு உட்பட மிக கடுமையான பின்விளைவுகளுக்கு ஆளானார். மூளையில் ஏற்பட்ட காயத்தால் அவர் தனது நினைவாற்றலை முழுமையாக இழந்தார். இது அவரது குடும்பத்தினருக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியாக அமைந்தது. அது மிகவும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் என் கணவருக்கு அருகிலேயே நான் இருந்தும் அவர் என்னை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. இங்கே அவருக்கு நான் யார் என்றே தெரியாத நிலையில் நான் அவருக்கு எப்படி உதவப் போகிறேன் என்று எனக்குள்ளேயே யோசித்துக் கொண்டே இருந்தேன். தனக்கு என்ன நேர்ந்தது என்று அவருக்கு புரியாததால் அவரை கட்டி போட வேண்டியிருந்தது. அவருக்கு என் பிள்ளைகளையும் என்னையும் தெரியவில்லை. என்னை பொறுத்தவரை அது மிகவும் கடினமான தருணமாக இருந்தது. சில நாட்களுக்கு முன்புதான் அவரும் நானும் நலமாக இருந்தோம். ஆனால் திடீரென்று என் வாழ்க்கை மாறி போனது. நாங்கள் மருத்துவ பிரிவில் இருந்தோம். மருத்துவர்கள் வந்து என்னிடம், பாருங்கள், உங்கள் கணவரையும் உங்களையும் இதற்கு தயாராகி கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். மேலும் உங்கள் கணவருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்க போகின்றன. அவருக்கு மூச்சு குழாய் துளையிடும் சிகிச்சை ட்ரேக்கியோஸ்டமி தேவைப்படவிருந்தது. அவரது குழாய் மற்றும் ஆக்சிஜன் சிலிண்டரை எவ்வாறு சுத்தம் செய்வது என்பதை நான் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. மேலும் அவருக்கு ஆக்சிஜன் தேவைப்படும் நிலையிலும் இருந்தது. நான் அவரை வீட்டிற்கு கொண்டு வந்தபோது அவர் என்னை ஒரு செவிலியர் என்று நினைத்துக் கொண்டார். செவிலியர்கள் அங்கிருந்து சென்றதும் அவர் என்னிடம், நீ கிளம்பப் போவதில்லையா என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார். அதற்கு நான், ஜெரமையா, நான் உங்கள் மனைவி கெல்லி என்று சொன்னேன். எனக்கு உன்னை தெரியாது என்று அவர் சொல்வார். அது என் மனதிற்குள் மிகுந்த வலியை ஏற்படுத்தியது.
நான் தங்கள் இருவரும் சேர்ந்திருக்கும் புகைப்படங்களையும் எங்கள் குழந்தைகளின் புகைப்படங்களையும் எடுத்து அவரிடம் காட்டுவேன். அவர் உதவியாளராக உடை அணிந்திருந்த புகைப்படங்களை கூட அவருக்கு காட்டுவேன். அப்படி இருந்தும் கூட அவருக்கு அது நினைவில் இல்லை. நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவிருக்கிறது. நான் குளித்துவிட்டு குளியல் அறையிலிருந்து திரும்பிய போது என் ஆடைகளை மாற்றச் சென்றேன். அங்கே அவர் மிகவும் தர்ம சங்கடமாக உணர்ந்தார். பிறகு அவர் தன் முகத்தை மூடிக்கொண்டு இப்படி ஒரு பக்கமாக திரும்பினார். அப்போது நான், என் தேவனே, என்ன நடக்கிறது என்று கேட்டேன். அங்கே ஒவ்வொரு நாளும் நான் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தேன். அவருக்கு தன் நினைவுகளை மீட்டெடுக்க உதவ அதன்பின் நாட்கள் நகர்ந்தன. நான் அங்கு என் விசுவாசத்தை பயன்படுத்தினேன். ஜெபம் செய்தேன். எல்லா விதத்திலும் ஜெபித்தேன். நான் தேவனிடம், ஆண்டவரே, இப்போது எல்லாம் உங்கள் கையில்தான் உள்ளது என்று சொன்னேன். என்னையோ என் குழந்தைகளையோ கூட நினைவில் வைத்துக் கொள்ளாத நிலையில் இருக்கும் ஒருவருடன் நான் எப்படி தொடர்ந்து வாழ்வது? அவரால் நடக்க முடியவில்லை. பேசுவதும் சிரமமாக இருந்தது. ஏனெனில் பேச முயலும் போதெல்லாம் அவர் பேசுவதை விட குரட்டைதான் அதிகமாக ஒலித்தது. அங்கே நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் முயன்று பார்த்திருந்தேன். ஆனாலும் நான் இன்னும் செய்யாத ஒன்றிருந்தது. அதுதான் பலிபீடத்திற்கு செல்வது. அப்பொழுது அது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி இல்லாத நேரமாயிருந்ததினால் என் கணவரின் வாழ்க்கைக்காக நானே அங்கு ஒரு இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை மேற்கொண்டேன். அங்கு நான் பலிபீடத்திற்கு சென்ற போது அவருடைய சீருடையையும் அவருடைய உதவியாளரின் சீருடையையும் எடுத்துக்கொண்டு, இந்த சீருடைகளை நான் பலிபீடத்திலிருந்து 2 காரணங்களுக்காக மட்டுமே திரும்ப எடுப்பேன் என்று தேவனிடம் கூறினேன். ஒன்று, என் கணவரின் அடக்க ஆராதனைக்காக, அல்லது அவரே நேரில் வந்து அவற்றை எடுத்துச் சென்றால் மட்டுமே. நான் தேவனிடம் இப்படி சொன்னேன். தேவனே, நீர் லாசருவை மீண்டும் உயிர்ப்பித்தது போல ஜெரேமியாவின் உயிருக்காக இதோ என் லாசரு கூக்குரலை எழுப்புகிறேன். பிறகு என் முழு பலத்துடனும், ஜெரேமியா, வெளியே வா என்று கூப்பிட்டேன். இதை நான் தேவனிடம் சொன்னபோது தேவன் என்னிடம், பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கூறினார். அங்கே நான் சமாதானத்துடன் இருந்தேன். ஏனெனில் எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்னை தாங்கினார். என் மாம்சம் கதறியது. ஆனால் அது தேவனுக்கு முன்பாகவே கதறியது. அதிகாலையில் நான் அங்கே முழங்காலிட்ட போது அது நிகழ்ந்தது. பிறகு ஒரு நாள் நான் கண் விழித்த போது அவர் என்னை பார்த்து கொண்டிருந்தார். அவர் என்னை மென்மையாக அழைப்பதை நான் கேட்டேன். ஏனெனில் அவர் மிகவும் மென்மையாகவும் கரகரப்பான குரலிலும் பேசிக் கொண்டிருந்தார். அப்படியே அவர் என்னை அழைப்பதை நான் கேட்டேன். நான், என்ன? உங்க பேர் என்ன? என் பேர் கெல்லி. கெல்லியா? ஆமா. கெல்லி என் மனைவியின் பெயர். ஏய், நீ என்னை கிண்டல் செய்கிறாயா? இல்ல, எனக்கு அது நினைவுக்கு வந்தது, அவ்வளவுதான். அப்பொழுதே அவர் தனது நினைவாற்றலை முழுமையாக மீட்டெடுத்து விட்டதை நான் கண்டேன். ஆனால் அது சரியாக எப்படி நிகழ்ந்தது? அந்த தருணத்தில் அது உங்களுக்கு எப்படி இருந்தது? அது மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியதாக இருந்தது பாஸ்டர். எனக்கு அது மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியதாக இருந்தது. அப்படி என்றால் ஜெரேமியா மீண்டும் என்னை அடையாளம் கண்டார். மேலும் அவர் இங்கே இருக்கார் இல்லையா? அவர் ஜெரேமியாவை இங்கே கொண்டு வாருங்கள், தயவு செய்து. ஹாய் ஹாய், உட்காருங்க ஜெரேமியா. அப்படியானால் உங்களை யாரும் அழைத்து வர வேண்டி இருக்கவில்லையா? யாரும் கொண்டு வர வேண்டாம். அவர் நடக்கிறார். அவர்கள் சொல்றது தவறு என்று நிரூபிப்பதற்காகவே நான் நடக்கிறேன். அந்த மருத்துவர்கள், அவர் முத்தம் கொடுக்கிறார். முத்தம், மருத்துவர்களின் கூற்று தவறு என்று நிரூபிக்க. ஏனெனில் இனி இந்த வாய் ஒருபோதும் முத்தமிடாது என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். என் இறுதிச் சடங்கின் போது என் உதவியாளர் சீருடையை அவர்கள் எனக்கு அணிவிக்க வேண்டும், அல்லது நான் உயிருடன் இருக்கும்போதே அந்த சீருடையை பெற்று அணிந்து கொண்டு பலிபீடத்திற்கு செல்ல வேண்டும், நம் ஆண்டவரை போற்றி புகழ்வதற்காக. நீங்கள் அதை செய்தீர்களா? மேலும் உலகின் மிகச்சிறந்த இடத்தில், ஒருவர் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த இடத்தில் நான் அதை செய்தேன். ஓராண்டுதான் கடந்துள்ளது. அதற்குள் நான் என் எஜமானருக்கு முன்பை விட மிகுந்த பலத்துடன் ஊழியம் செய்து வருகிறேன். நான் எப்போதும் அவளுக்கு வழிகாட்டி வந்தேன். இந்த உலகில் நமக்கு இருப்பது அந்த பலிபீடம் மட்டுமே. அவள் அதை நினைவு கூர்ந்தாள். தேவனுக்கு நன்றி, அவள் அந்த பலிபீடத்திற்கு சென்றாள்.
இங்குதான் எல்லா நேரங்களிலும் அவருடன் இருப்பேன் என்று நான் உறுதியளித்தேன். இதோ நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். எங்களுக்கு திருமணமாகி 28 ஆண்டுகள் ஆகின்றன. இனிமேலும் நாங்கள் கைகோர்த்து பயணிப்போம். விஷயம் என்னவென்றால் என் மனமும் என் உணர்வும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டன. என் மனைவி, என் குழந்தைகள், என் உடன்பிறப்புகள், என் உறவினர்கள் என யாரையுமே என்னால் அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் நான் தேவனை ஒருபோதும் மறக்கவில்லை. என் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் பின்விளைவுகள் குறித்து மருத்துவர் கூறியது என்னவென்றால் என்னால் நடக்க முடியாமல் போகும் என்பதுதான். இன்னைக்கு நான் நடக்கிறேன். நான் இனி பேச மாட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு நான் பேசுகிறேன். மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்தபோது நான் சாப்பிடவே மாட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்று நானே நன்றாக சாப்பிடுகிறேன், டேட்டிங் செல்கிறேன், முத்தமிடுகிறேன். முத்தமிடுவது கூட, அதையும் அவர்கள் சொன்னார்கள், அது கூடாத காரியம் என்றார்கள். அதுக்கு மாறாக அது இன்னும் சிறப்பாக மாறியது. மிக நிச்சயமாக இந்த சாட்சி பல காரியங்களை உங்களுக்கு இந்த இடத்துல விளக்கி இருக்கும். இதுதான் மிக சரியா தேவன் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் மக்களுக்கு இந்த இடத்துல கொடுத்த வாய்ப்பின் எச்சரிப்பானதா இந்த இடத்துல இருந்தது. இன்றும் அதே பிரகாரம் தேவன் தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய வழிகளை சோதித்து அவரிடத்தில் திரும்புவதற்கான வாய்ப்பை தருகிறவராய் இந்த కాలமானதை தொடர்ந்து ఊది கொண்டிருக்கிறார். అందువలనే దేవుడు ఈ ఒక బూరలు ఊదుతున్నాడు. ఎప్పుడు మనం ఈ శబ్దంని వింటున్నామో, ఈ సాక్ష్యంలో మనం చూసిన ప్రకారంగా ఎప్పుడు ఈ యొక్క బూరలు ఊదుతున్న సమయం వాళ్ళు విన్నారు, వాళ్ళ యొక్క మార్పుని వాళ్ళు పొందుకున్నారు. ఇదే మన జీవితంలో మనం చూడబోతున్నాము. இங்கு தேவனுடைய வார்த்தை சொல்கிற பிரகாரம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடியே சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். தேவனிடத்திற்கு வருகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் தான் செய்ய விரும்புகிறார். ஆனா தேவன் இதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த இடத்துல செய்ய வேண்டுமே ஆனால் தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியங்களானது இந்த இடத்துல என்ன? இதுதான் யோவேல் ஜனங்களை நோக்கி இந்த இடத்துல பேசினார். மனம் திரும்பும்படியாக நாம் தேவனிடத்திலே மனம் திரும்புதலை இந்த இடத்துல காண்பிக்கும் பொழுது அதனுடைய பலனாய் தேவன் அவருடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை ஊற்றுகிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார். அவருடைய ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிற சமயம் தேவனுடைய வல்லமையிலே நாம் வழிநடத்தப்படுகிறவராய் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனுடைய பதிலை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கும்படி நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். இன்றும் தேவன் அதை தொடர்ந்து செய்கிறவராக இருக்கிறார். இந்த சாட்சியை நீங்க பார்த்தது போல ఈ రోజు ఇక్కడ ఈ యొక్క బూరల శబ్దముగా యోవేలు ఈ యొక్క వాక్యం ఏమని చెప్పబడింది? ఎప్పుడు దేవుని నామంని ఆరాధించుతున్నారు వాళ్ళు రక్షింపబడుతారు. ఎవరు? సియోను పర్వత యొద్దకు, యెరూషలేములో వాళ్ళు దేవుని యొద్దకు వస్తున్నారు, వాళ్ళు రక్షింపబడుతున్నారు. ఇదే దేవుడు మనకి పెట్టుకున్నాడు. ఎప్పుడు మనం దేవుని యొద్దకు వస్తున్నామో, వచ్చేటప్పుడు మనం ఈ యొక్క రక్షణ పొందుకుంటాం. ఎలాగా? మారు మనసు పొందడం. మనం ఎప్పుడు మారు మనసు పొందుకుంటున్నామో, ఏ కార్యం నుండి మనము ఈ యొక్క విడుదలని కోరుకుంటున్నామో, ఇదే దేవుడు మనకు చేయాలనుకుంటున్నాడు. ఎప్పుడు ఈ సాక్ష్యంలో మనం చూసామో ఎలాగా అతని జీవితం మారింది. ఎందుకంటే వాళ్ళు విన్నారు, మారు మనసు పొందుకున్నారు. అందుకనే దేవుడు వాళ్ళకి ఒక గొప్ప కార్యం చేశారు. இதுதான் மிக சரியா திருமதி கேலி இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. இந்த நபருடைய வாழ்க்கையில் இந்த இப்படியான ஒரு எக்காலம் ஊதப்பட்டது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கும் பொழுது அது எக்காலத்தினுடைய ஒரு வழியாய் நாம் பார்க்கிறோமானால் இந்த நபருக்கு இந்த எக்காலம் ஊதப்பட்டது மருத்துவருடைய வார்த்தையாய். உன்னுடைய கணவர் உயிர் பிழைப்பது கடினமானது, உன்னுடைய கணவர் இந்த இடத்துல மீண்டும் இந்த இடத்துல இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவது கடினமானது. இப்படியாக தான் பல சூழ்நிலை இந்த இடத்துல சந்திச்சாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மனைவியாய் தன்னுடைய கணவர் மனைவி யார் என்று கூட தெரியாது இந்த இடத்துல நினைவை இழந்த ஒருவராய் இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில நீங்க எப்படியாக உணர்வீங்க? இதுதான் திருமதி கேலி அவங்க இந்த இடத்துல உணர்ந்தாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளிலே இந்த நபர் யோசிச்சாங்க, இந்த நபர் முடிவு எடுத்தாங்க. நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்து பார்த்துட்டேன், மருத்துவ ரீதியாய், சரீர ரீதியாய். ஆனா இன்னும் நான் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. எனது பீடத்திற்கு செல்வது. சரியா இல்லையா பாஸ்டர்? கண்டிப்பா பாஸ்டர். ஏன்னா பீடத்துல நோக்கி வரும்போது தேவன் இதுதான் அவங்க கிட்ட எதிர்பார்த்தார். எல்லாமே ముழுமையாய் அவரை సార్ந்து இருப்பது. ఇదే ఈ రోజు దేవుడు మనకి ఎదురు చూస్తున్నాడు. ప్రజలారా, ఎప్పుడు మీరు ఈ బూరల శబ్దంని వింటున్నారు, అర్థం ఏంటిది? ఇక్కడ ఈ యొక్క
ఈ యొక్క తల్లి తన సాక్ష్యం చెప్పిండ్రు. ఎప్పుడు ఆ ఒక కేలి చెప్పేటప్పుడు ఈ సాక్ష్యంలో ఆ ఒక డాక్టర్ చెప్పిన మాట ఏంది? బూరల శబ్దముగా నీ భర్త ఇంక మీదట బ్రతకుడు, మాట్లాడడు, తినలేడు, ఇవన్నీ ఒక బూరల శబ్దంగా ఉన్నాయి. అయితే ఎప్పుడు దేవుని యొక్కకు బూరల శబ్దం వినిందో, ఇంకో మాటలు దేవుని వాక్యంని వినిందో, దేవుని స్వరాన్ని వినిందో, పరిస్థితులు మారింది. ఇదే దేవుడు మనకి చెయ్యాలనుకుంటున్నాడు. ఒకవేళ మీ పరిస్థితులు అలా ఉంటే మీరు ఆయన శబ్దంని వినండి. எனவே பல குரல்கள் நீங்க இடத்துல கேட்டுட்டு இருக்கலாம், பல சூழ்நிலைகளை நீங்க கடந்து போகிற ஒருவரா இருக்கலாம். இந்த நபருடைய சூழ்நிலையில் ஒரு விடுதலை தேவைப்பட்டது. ஏன்னா இந்த நபர் ஏற்கனவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உடையவராய் இருந்தார். இந்த நபருடைய கணவர் தேவனுடைய ஆலயத்தில் ஒரு துணையாளராய், ஊழியக்காரராய் இந்த இடத்துல இருந்தார். இப்பொழுது யோசித்து பாருங்க, தேவனுடைய நபராய் இந்த இடத்துல இருந்து இப்படியான ஒரு சூழ்நிலை கடந்து போகும்போது எத்தனை குரல்கள் இந்த இடத்துல இந்த நபருக்குள்ளாக நுழையும். பிசாசுனுடைய வார்த்தைகள் சந்தேகத்தை எப்படியானதா இந்த இடத்துல உருவாக்கும், எவ்வளவு அழுத்தத்தை இந்த இடத்துல பிசாசான உருவாக்குவான். ஆனா இந்த நபர் தேர்ந்தெடுத்தாங்க, நான் பீடத்தை ஏறப்போகிறேன். தேவனுடைய இந்த மாபெரும் விடுதலையை நான் இந்த இடத்துல பார்க்கும்படியாக தேவன் இன்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்தார். இதே பார்த்த பிரகாரமாய், சாரி பாஸ்டர், நீங்க பார்த்த பிரகாரமாய் மிக நிச்சயம் இன்று இந்த நபர் தேவனுடைய மாபெரும் విడుదల என்ன என்பதை ఉయిరుள்ள సాక్షియాய் కాண்பிக்கிறார். ఎందుకంటే ఇదే దేవుడు మనకి ఈ యొక్క సాక్ష్యం మూలముగా సజీవముగా ఉండేది మనకి దేవుడు తెలిపిస్తున్నాడు. ప్రజలారా ఆలకించండి, ఒక దేవుడికి సేవ చేసే ఒక అసిస్టెంట్ గా ఉన్న వ్యక్తి ఎప్పుడు ఇటువంటి ఒక పరిస్థితితో అయ్యాడు, ఇప్పుడు కావాల్సినది ఏంది? దేవుని ఆత్మ పొందుకున్నాడు. అయితే విడుదల కావాలా? ఎలాగా? ఆ తల్లి కోరుకున్నట్టుగా దేవుని పీఠం మీదగా వెక్కి ఆమె అడిగింది ఇదే. ఒకటి, ఈయనని తీసేయి, లేకపోతే మార్చేయి. ఇదే మనం దేవునితో మొరబెట్టబోతున్నాం. ఈ యొక్క బూరలు శబ్దం అని చెప్తున్నప్పుడు ఒకవేళ ఏ విడుదల మీ జీవితంలో మీరు కోరుకుంటున్నారు, మీకు మీ జీవితంలో ఏది ఉండాలనుకుంటున్నారు, దేవుని స్వరాన్ని వినండి. ఇతను జీవితం మారినట్టుగా మీ జీవితం మారుతుంది. எனவே இந்த நேரம் அழைப்பு உங்களுடையது மக்களே. தேவன் இன்று அவர் இந்த காலத்தை இந்த இடத்துல ஊதுகிறவரா இருக்கிறார். நீங்கள் யார்? உங்களுடைய வழிகளிலிருந்து தேவனிடத்திற்கு திரும்பும்படியான எக்காலம் ஊதப்பட்டதோ மனம் திரும்புதலோடு தேவனிடத்திற்கு திரும்புங்கள். அவருடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக பெற்றுக் கொள்ளும்படியாக. எனவேதான் இந்த விசுவாசத்தில் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை நோக்கி நாம் நகர்கிறோம். சீயோன் பருவதத்திலே ரட்சிப்பும் விடுதலையும் உண்டாயிருக்கும். தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் மாபெரும் பதில்களை செய்ய தயாரானவராக இருக்கிறார். எது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனுடைய அதி அற்புதமான பதிலை இந்த இடத்துல பார்க்கும்படி காத்துட்டு இருக்கீங்க. பாஸ், என்னால இனியும் இந்த இடத்துல மாற்ற முடியாது, என்னால இனியும் இதை செய்ய முடியாது. தேவனால் கூடும். உங்களுடைய விசுவாசம் தேவனை சார்ந்ததாய், தேவனோடு கூட இணைந்ததா இருக்கும்போது, அவருடைய ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவராய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பதிலை பார்ப்பீர்கள். எனவேதான் இந்த நேரம் இந்த விசுவாசத்திலே நாம் ஒன்றிணைய போகிறோம். இந்த கூக்குரலில் தேவனை நோக்கி நாம் இந்த உதவியானதை கேட்க முடியாது. நீங்க இந்த எக்கால சத்தத்தை கேட்டவரா இருக்கிறீர்கள், செவி கொடுப்பீர்களானால் தேவன் உங்களுக்காக அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த தயாரா இருக்கிறார். எனவே இந்த நேரம் విశ్వాసத்தில் ఇనయలాం, దేవుని నోకి நாம் இந்த கூக்குரல் செய்ய முடியாது. అందువలన ఈ రోజు దేవుడు ఈ బూరల శబ్దం మన కొరకు పెట్టుతున్నాడు. మీరు ఎవరు విని దేవుని పీఠం మీదగా వెక్కుతున్నారు, మీరు ఎక్కుతున్నప్పుడు మీ జీవితాన్ని సమర్పిస్తున్నారు మారు మనసుతో. ఇంక మీదట మా వల్ల కాదు తండ్రి, నీ వల్లనే అని ఎప్పుడు ఆయన యొద్దకు తిరుగుతున్నారు. ఈ బూరలు శబ్దం, ఇంకొక మాటలో దేవుని స్వరాన్ని విని ఆయన ఏమి చెప్తున్నారు అదేలాగా చేయండి. ఖచ్చితంగా మీ జీవితం మారుతుంది, మీ యొక్క భవిష్యత్తు మారుతుంది. ఎలాగ మీ జీవితం ఉండాలో దేవుని యొద్దకి స్వరం విని మిమ్మల్ని మార్చుకోండి. ఈ సమయం మనం శ్రద్ధపరచుకోవచ్చు ఈ ప్రార్థనలో మనం చేసేదానికి. ప్రభువా, ఇదో ఈ రోజు మేము నీ సన్నిధానం ముందు వచ్చున్నాము తండ్రి. ఇదో ప్రజలు తన ఒక విశ్వాసాన్ని నేర్చుకుంటున్నారు. నీ వాక్య ప్రకారముగా ఎలా యోవేలు ప్రవక్త జనాలకి తెలిపించారు, వారు ఎలాగ తన మారు మనసుతో నీ యొద్దకు రావాలని. ఒకవేళ ఎవరు ఇంకా మారు మనసు పొందలేదు, మారు మనసు పొందుకొని ఈ యొక్క ప్రత్యేక కార్యముగా నువ్వు మార్చమని అడుగుతున్నాను తండ్రి. అది మాత్రం కాకుండా ఎవరు ఇంకా నీ అభిషేకాన్ని పొందుకోలేకుండా ఉన్నారు, ఇదో నీ అభిషేకం పొందుకొని ఒక
ప్రత్యేక ప్రార్థనగా ఇదో నువ్వు మార్చమని అడుగుతున్నాను. అది మాత్రమే కాకుండా నీ ఆత్మ ఉన్నవారు ఇంకా విడుదల పొందలేదంటే ఇదో ఈ పీఠం మీదగా సియోన్ పర్వతముగా భావించి ఎక్కుతున్న ప్రతి ఒక్కరు ప్రభువా నీ ఒక జవాబుని పొందుకునే వాళ్ళుగా జనాల్ని మార్చు. ఇదే ఈ ప్రత్యేక ప్రార్థనలో నేను కోరుకుంటున్నాను ప్రభు యేసుక్రీస్తు నామములో తండ్రి. ஆம் தேவனே, ஆண்டவராக இயேசுவே, இதோ இந்த நேரம் இந்த மக்களுக்காக நீர் இந்த இடத்துல தேவனை கொடுக்கிற வாய்ப்பு, இந்த எக்காலமானது இந்த இடத்துல ஊதப்படுகையிலே மக்கள் எந்த வேலையானது இந்த இடத்தில் செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் அதை நிறுத்தி உடனடியாய் அந்த எக்கால சத்தத்திற்கு கவனம் செலுத்தும்படியாய் இந்த இடத்துல தேவனின் நடைமுறை இருந்தது. இன்று இது வித்தியாசமானது இல்லை என் தேவனே. இந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறாரோ, எந்த வலிகளை எந்த வேதனைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே சுமக்கிறவராய் இந்த இடத்துல இருக்கிறார்களோ, என் தேவனே ஆண்டவராக இயேசுவே, நீர் இந்த நாளிலும் தொடர்ந்து இந்த மக்களை எச்சரிக்கும்படியாக இவர்களுக்கான வாய்ப்பை இந்த இடத்துல கொடுக்கிறீர், இவர்களுக்கான வழிகளை இந்த இடத்துல உருவாக்குகிறீர். எனவேதான் தேவனே ஆண்டவராக இயேசுவே, இங்கு இந்த மக்கள் எந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் தேவனை உலகத்தாருடைய குரல் ஒரு எக்காலமாய் ஊதப்படுகிறது. பயத்தை கொடுக்க, சந்தேகத்தை கொடுக்க, வெறுமையை கொடுக்க, மன அழுத்தத்தை கொடுக்க, இவர்களுடைய வாழ்க்கை தவிப்பிலும் வலிகளிலும் வேதனைகளிலும் தள்ளப்படுகிறது. இந்த நபர் இந்த இடத்தில் சந்திக்கிற சூழ்நிலைகள், இந்த நபர் கடந்து போய் கொண்டிருக்கிற கடினங்கள், இந்த உலகத்தினாலே ஊதப்படுகிற எக்காலமாய் இவர் இந்த இடத்தில் வெறுமையும் வேதனையும் மட்டுமே சந்திக்கிற ஒருவராய் இந்த இடத்தில் இருக்கிறார். ஆனால் என் தேவனே ஆண்டவராக இயேசுவே, நீர் உம்முடைய வார்த்தையானது இந்த இடத்தில் கொடுக்கும் போது இந்த வார்த்தையின் எக்காலமானது இவர்களுக்கு ஊதப்படுவதை இவர்கள் உணர்வார்கள். ஆனால் இவர்களுடைய வழிகளிலிருந்து இவர்கள் நிறுத்தி உம்மை நோக்கி திரும்ப முடியாது, உம்முடைய விருப்பத்திற்கானதாய் தன் வழியை நகர்த்த முடியாது. என் தேவனே, நீர் உம்முடைய ஆவியின் ஊற்றுதலை அவர்களுடைய வாழ்க்கையை செய்கிறீர். பரிசுத்த ஆவியினுடைய ஊற்றுதல் உள்ளவர்கள் என் தேவனே திருமதி கேளு, இவருடைய வாழ்க்கைக்குள்ளாக நீர் பதிலை இந்த இடத்தில் கொண்டு வந்தது போல நீர் சொன்னீர் என் தேவனே, நான் உன்னோடு இருக்கிறேன். அதே நான் இந்த விசுவாசத்தின் பயணத்திலே தன் முதற்படி எடுத்து வைக்கிற ஒவ்வொருவருக்குமாய் நீர் கொடுக்கிற விருப்பத்தின் வழியா இருக்கிறது. நீர் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறேன், நீரும் வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த விரும்புகிறேன். இது தேவனே ஆண்டவராக இயேசுவே, இந்த நேரம் இந்த விசுவாசத்தினுடைய பயணத்திலே யார் சீயோன் பர்வதத்திலே உம்மை நோக்கி இந்த தன்னுடைய வழிகளை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவராய் மனம் திரும்புதலோடு இந்த உம்மை நோக்கி திரும்புகிறார்களோ, நீர் இவர்களை நோக்கி திரும்புகிற தேவனாய் இருக்கிறேன். இவர்களது வாழ்க்கையை முழுமையாய் இந்த மாற்றும்படியாய் எனவே தேவனே ஆண்டவராக இயேசுவே, எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் உம்முடையதாய் சர்வ வல்லமையான கைகளில் ஒப்படைக்கிறோம். என் தேவனே, இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது நீ வாக்களித்த ஒவ்வொரு காரியத்தினுடைய பலனை பார்க்கும்படி இவர்களுக்கு உதவி செய்கிறாய், உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறாய். இந்த மக்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பும் விடுதலையும் உண்டாயிருக்கட்டும். இந்த மக்களுடைய வழிகளை, இந்த மக்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் விசுவாசிக்கிறீர்களா? சொல்லுங்கள். நன்றி ஆண்டவராக இயேசுவே, ஆமென். மிக நிச்சயமாக தேவன் இன்றும் தொடர்ந்து அவருடைய வார்த்தையினுடைய எச்சரிப்பாய் இந்த அக்கால சத்தத்தை நாம் கேட்கும்படியாய் வழிவகுக்கிறார். நீங்கள் யார் உங்களுடைய வழியிலிருந்து தேவனிடத்திற்கு திரும்ப உங்களை தயார்படுத்துகிறீர்களோ, மக்களே, தேவன் சொன்ன வார்த்தையின்படி சீயோன் பர்வதத்திலே ரட்சிப்பும் விடுதலையும் உண்டாயிருக்கும். எனவே நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இருக்கும்படியாக எங்களோடு இணைய விரும்புவீர்களானால் உங்கள் அருகில் உள்ள யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம் என்ன என்பதை கண்டறியுங்கள். நீங்கள் அங்கு செல்லலாம், பீடத்தின் மீது இருந்து இந்த விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த விசுவாசத்து நிகழ்ச்சியிலே நீங்களும் இந்த தியாகத்திலே தேவனோடு முழுமையாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராய் செயல்படும்படி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சீயோன் பர்வதத்திலே பிஷப்புகள், பாஸ்டர்கள் ஒன்றிணைந்து உங்களுடைய விண்ணப்பங்களுக்காய் தேவனை நோக்கி கூக்குரலிட போகிறார்கள். எனவே உங்களுடைய முழு விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு ஒன்றிணைய வரவேற்கப்படுகிறீர்கள். ஒருவேளை நீங்க இந்த நிகழ்ச்சியில இருக்கீங்க, இன்னும் உங்களுடைய புகைப்படங்கள் இந்த இடத்துல கொடுக்கல, அல்லது நீங்க இந்த ஆலயத்துக்கு வருகிறவர்கள் இன்னும் உங்களுடைய புகைப்படங்களை எங்கள் இடத்துல கொடுக்கல, நீங்கள் இந்த வார நாட்கள் கொண்டு வரலாம். இந்த పుகைపడతీయం ఎంగలిడతలు కొడుకుమడియాగ. అందువలనే ప్రజలారా, దేవునికి మహిమ. ఈ రోజు దేవుడు ఈ యొక్క బూరల శబ్దంని మన కొరకు ఇచ్చున్నాడు. ఎవరు? మీరు. ఆయన మాటకి లోబడి మీరు దేవుని యొద్దకు సమర్పిస్తున్నారంటే ఖచ్చితంగా ఈ ప్రత్యేక ప్రార్థనలో దేవుడు గొప్ప కార్యం మీ జీవితంలో నెరవేర్చబోతున్నాడు. అది మాత్రం కాకుండా మీరు ఎవరు ఈ యొక్క విన్నపం ఇంకా పొందుకోలేదంటే మనమందరం యూనివర్సల్ మందిరం ఎక్కడ మీకు దగ్గర ఉన్నదో మీరు ఈ యొక్క విన్నపంని పొందుకోండి. దేవునితో మారుబడి, అதாவது మీరు మీ యొక్క మారు మనసు పొందుకొని దేవుని యొద్దకు తిరిగి ఈ ఒక జీవితంని సమర్పించండి. దేవుడు ఇదే మీ జీవితంలో కోరుకుంటున్నాడు. ఈ ప్రత్యేక ప్రార్థనలు మీరు ఇంకా ఎవరు
మీ ఫొటోస్ తీసుకుని రాలేదో త్వరగా మీ ఫొటోస్ తీసుకుని రండి. మనం ప్రతి ఒక్కరి కొరకు ఈ ఫొటోస్ పెట్టి ప్రార్థన చేయబోతున్నాం. ఎందుకంటే ఈ ఆగస్టు 2వ తారీఖు మన విన్నపం అన్నిటినీ సియోన్ పర్వతములో మనం పెట్టి ప్రార్థన చేయబోతున్నాం. ప్రతి పాస్టర్స్, బిషప్స్ అందరూ దీని కొరకు మొరబెట్టబోతున్నారు. కాబట్టి మిమ్మల్ని సిద్ధపరచుకోండి ప్రజలారా. மேலும் மறக்காதீர்கள், நாளை ஜூலை மாதத்தினுடைய முதல் தேதியில் நாம் ஒன்றிணை போகிறோம். மக்களே, God wants before the evil comes. இந்த மிக முக்கியமான ஒரு விசுவாசத்தினுடைய பாடத்திலே நாம் இணை போகிறோம். அசுத்தத்தினுடைய வேலைக்கு முன்பாக தேவன் எச்சரிப்பை தருகிறவரா இந்த இடத்துல இருக்கிறார்.